கொடுக்காமல் வைத்திருந்தார். அப்படி வைத்திருக்கும் போதுதான் இவளால் என்ன செய்ய முடியும், இந்த நர்ஸால் என்ன பண்ண முடியும், இவங்களால் என்ன செய்ய முடியும், என்ன யோசனையை அவங்களை முயற்சி செய்யும்போது இவங்களுடைய ஒரு நர்ஸு ஒரு ஐடியாக்கள் என்ன தோணும், சரி நம்ம எப்படியாவது நம்ம இந்த நாட்டை விட்டு தப்பிடணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான், அதாவது மயக்க மருந்து கொடுத்து நமக்கு இந்த நாட்டை விட்டு எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தில் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. அதில் அவர் இந்த இன்ஜெக்ஷனில் ஒரு சரியாக கேட்கல, கொஞ்சம் டோஸை கூட இது பண்ணி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டதில் அவர் இதாயிட்டார். அதிலே அவர் மரணம் அடைஞ்சிருக்கு. இந்த மரணத்துக்கு பிறகு இவர் பேரில் பயங்கர ஒரு கேஸ் இதாச்சு. இதனால் இவங்களை 2017ஆம் ஆண்டு அங்கே உள்ள அரசாங்கம் போலீஸ் பிடிச்சி ஜெயிலில் போட்டது. கிட்டத்தட்ட 7-8 வருடங்கள் அவர் ஜெயிலில் கிடந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் இப்போது அவருக்கான ஒரு தீர்ப்பு தூக்கு தண்டனை நிரூபணமாயிருக்கிறது. இந்த தூக்கு தண்டனை சரியா தவறா என்று தெரியல. ஆனால் அவன் செய்த அத்தனை வேலைகளுமே சில விஷயங்கள் எல்லாம் தவறான செயல்முறைகள் எல்லாம் இருந்திருக்கிறது. இவங்களை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படியெல்லாம் பயன்படுத்தி ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கிறார், வலியை கொடுத்திருக்கிறார், வேதனைப்படுத்திருக்கிறார். இதை